ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். மசாலா வேர்க்கடலை இது வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த மசாலா வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏதாவது கெட்டு போனதுன்னா அதை எடுத்து வீசிடுங்க. ஏன்னா வாயில் கடிக்கிறப்போ அது நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் இப்போ நான் எடுத்துக்கிற அளவு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 250 கிராம் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திருங்க. இது கூட பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக உப்பு, இந்த வேர்க்கடலைக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். இது வந்து காரம் கம்மி, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. கூடவே நறுக்கிய கொத்தமல்லியில் கருவேப்பிலை இலையை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தெளிச்சிட்டு அப்புறமா பிணைஞ்சி கொடுத்துக்கோங்க. ஏன்னா உப்பும் காரம் எல்லாமே எல்லா வேர்க்கடலை கூட சேர்ந்து வரணும். அதனால் இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி. இப்போ வந்து அடுத்ததாக வந்து மாவு சேர்த்திக்கலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். நான் எடுத்த வேர்க்கடலையோட அளவுக்கு இந்த அளவுக்கு சேர்த்துனா கரெக்டாக இருக்கணும் சேர்த்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. இது கூட நம்ம எடுத்த கடலை மாவுக்கு பாதியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. மாவை எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டி நல்லா வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சுடுறதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அடியில் வச்சுட்டு அதில் போட்டுடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா சுத்தமாக வடிஞ்சு வந்துடும். இதே மாதிரி எல்லா வேர்க்கடலையும் போட்டு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ சூப்பரான மசாலா வேர்க்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் போடுறேன் பாருங்கள். இது வந்து எண்ணெய் மேலேருந்து போடுறப்ப எண்ணெய் தெரிச்சுது. அதனால் கொஞ்சம் கிட்ட போய் போடுங்க. அதனால தான் இப்போ இந்த மாதிரி வீடியோ எடுத்து காட்டுறேன் நான். இப்போ போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும். எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் சலசலப்பெல்லாம் அடங்கிடும். அப்போ வந்து நம்ம இது வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிக்கரண்டியில் வந்து எடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிடாதீங்க, அப்புறம் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போ மறுபடியும் ஸ்பூனில் வச்சு போட்டுக்கலாம். கையில் எண்ணெய் படுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கூட போடலாம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மசாலா வேர்க்கடலை. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இது வந்து ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பியாக டீ கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க எல்லாருமே எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நான் வந்து டீ கூட வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இன்றைக்கி மசாலா வேர்க்கடலை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.